நான் தமிழ்ல தான் பேசுவேன் அண்ட் ஆனால் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் பேர் தாப்ரி கோஷ். ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன சத்யராஜ் சாருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அவங்க கிட்டேருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா பஞ்சுவாலிட்டி. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்ன டைம்ல அவங்க எப்பவுமே ரெடியா இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன். அவங்க சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இன்னும் இங்கே இது கொஞ்சம் இது பண்ணிடு இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனை மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் ரொம்ப ஃப்ளைங் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிதான் இருந்தோம். பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. ராக்கெட் லான்ச்ல இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள் கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்து படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில். நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மையழகு. இந்த படத்துக்கு அண்ணன் ஜெயலலிதா புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பாரு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவர் நடிச்சதுல எங்கே புள்ள படத்தில் நடித்தா அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனா மாசா பண்ணுவாரு, ஒரு ரியாக்ஷனை தமாசா பண்ணுவாரு. அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே இழப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் எப்படி அவர் பண்ணார். ஒரு 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமா. அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்றாங்க எல்லா கேரக்டரும். ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பாரு, சில சமயத்தில் குழந்தையாகவும் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆக்டர் அவருக்கும் நடிச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற அளவுக்கு கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும். சாரோட மியூசிக் வந்தாலும் அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அதனால ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கிருக்காரு இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்துல கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகியாக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம்ல வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கம்புலி அண்ணன், இளவரசர் அண்ணன், அப்புறம் நம்ம மொத்தராஜன் சார். ஆனால் நான் சொல்றேன் ஸ்ரீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதில் மொட்டராஜன் சார் உள்ள காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு காம்பினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்தையும் அப்படியே கார்டியனால தொடர்ந்து இந்த படத்தையும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு. ஒரு ஜாலியாக அப்புறம் எல்லாத்தையும் பேசுறேன். எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன் போட்டால் அவரும் வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஒரு காமெடி டைரக்ஷன் பண்ணலாம் நம்மளுக்கு. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். பாபி கோஸ் மேம், சாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ இந்த பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. குழந்தைய சொல்கிறேன் நான். வந்து ஜாலியாக சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேபி அண்ட் பேபி
யுவராஜ ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டேன். உண்மையிலே சூப்பர் கேரக்டர், நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது, பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவானா அது. அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதை த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட், எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட், இவங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்ட் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார், இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது, ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸில் அவர் கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும், அப்படியே அந்த ஸ்மார்ட்டு, அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமா இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள், புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார். ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன, யாரு நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யாரு உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்க இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும், இந்த டோட்டல் டீமுடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஆல், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி தியேட்டர்ஸில் வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். And thank you so much Pratap sir, Jay sir and Yogi Babu sir, இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக and also for giving me this opportunity. So do support. இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மத்தாப்பு சிரிப்பழகா, மைசூர் பாக்கு சுவை அழகா, முடி அழகா, நல்ல மூக்கழகா, நடை அழகா, சிறந்த நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும்
அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து தெரியலையே யோகி பாபு சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்போதுல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான் இருக்கு மேடம். ஒரு ஆட்சி 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் சொல்றது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு 2 பேர் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணும்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான். அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்னைக்கு அவன் டைரக்டர் ஆகிட்டாரு. நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம்னாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பற்றியா? நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர். நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதான் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரு ஒரு பேபி தான். நாங்கள் இங்கே ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ண எங்காவது மோனில் நின்றுப்பார். என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தா சரி அப்படின்னு. சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க. நான் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்டயும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கிறேன். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது பான்னு கிளம்பி போயிட்டேங்கிறாரு எக்ஸ்பிரஸ் பேர் அப்படி. அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே வந்துடாதீங்க, லாஸ்ட் உள்ள அங்கிள் ஆகிடும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தங்கதுரை நானும் ஒன்றுமே தான் பேசிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மாடர்ன் ஆக்சுவல் எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் அவங்க ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிது. சிங்கிள் என்ன சிங்கிளா தான் இருக்குதா? யோகி பாபு சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம். இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனாங்க சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் சேர்ந்துரும். இந்த படத்தை பத்தி பேசணும், எல்லாத்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்து தான் பேசணும், அங்க பார்த்து பேசணும். அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம். என்ன இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்ல, புதுசா மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில பேசி அவ்வளவுமா பழக்கம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சிருங்க, படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது பெண்டு கரண்டு போகும்.
அவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு. பெரிய விஷயம். இவ்வளோ ஆர்டிஸ்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்ப இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது ஒரு சரி, இப்ப ஜனங்களுக்கு கூட ரத்தம் கொலை அதே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியா காமெடியா பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சு. நாங்க ஃபிஜியில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம். ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம். அந்த அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெயகிட்ட பேசிட்டு கேட்டேன், ஜெய் ராஜா ராணி ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல். இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கு, இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் பேர் ஒரு கெத்தா போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தாப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான், யாருக்கும் அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க. விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல, அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? பட் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உள்ள போனா ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப கலகலப்பா இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு பேரு, ஆனந்தராஜன், இளவல் ரவி, இளவரசன் எல்லாருமே ஒரு ஒரு டீம். இது அவ்வளவு ஜாலியா இருந்தது. அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. ஆனா உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான். அவரே ஒரு ஆர்டிஸ்டுக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு. அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது. ஏன்னா இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க. சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தா இல்லைன்னா 5 நாள்ல எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம ரொம்ப சிக்கனமா எடுத்து நல்லபடியா முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம். எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்றேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும் போது சார் ஆமா அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் சத்யராஜ் சார், அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினா மியூசிக் இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேல அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியா தான் வச்சிருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வழி வரும்ல, அதுதான் நினைச்சதான் பயமா இருக்கு. இப்போ ஷூட்டிங்ல ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணணும். இதுவே போராட்டமா இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். சார் இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா
ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க ஸ்டைல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2வது டேக்ல சொல்லுவார் இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்ல அதனால வந்து அது நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமன்றது வாங்குவாரு. அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றது தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். அது நீங்க கேட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்துல எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனா நிலுரவி சார் இருக்காரு, ஒரு நாள் போனா என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லியும் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நாங்க சொல்றதை விட நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. பட் பர்சனலா கேட்டா எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியா ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாம முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகும், பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா தான் இருக்கும் தமிழ்ல. ஸோ அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். என் நேம் யுவராஜுங்க. நான் பேசிக்கா வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ங்க 3 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு கலைத்துறையில கொஞ்சம் ஒரு ஆர்வம், சரி சினிமா எடுக்கணும் ஒரு 6-7 வருஷமா நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, அதனால உள்ள என்ட்ரி கொடுத்துருங்க. வந்திருக்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் சத்யராஜ் அண்ணா, இவங்க யோகி பாபு சார், ஜெய் சார், தங்கதுரை சார், இமான் சாருக்கு, பாப்ரி கோஷ் மேடம், கீர்த்தனா மேடம், அப்புறம் விஜயராஜ் என்னுடைய சிறப்பு நண்பருங்க, எங்க அண்ணன் விஜயராஜ் வந்திருக்காரு, தம்பி பிரதோஷுங்க, என்ன டெக்னீஷியன் டீமுங்க, ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சாருங்க, நோபல் மாஸ்டர் விஜய் மாஸ்டருங்க, அப்புறம் பிரதோஷ், அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் இளன் அண்ட் ராஜேஷ் நாராயண் 2 பேருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இதை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்ல படைப்பை தமிழ் துறைக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோட இருக்குங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே முதல் ப்ரொடியூசருன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க அவங்க பிஸி ஷெட்யூல்ல எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்லபடியாக வந்திருக்குதுங்க படமும். பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க உண்மையாலுமே. அதனால நம்ம என்ன சொல்றதுங்க, வள்ளல்னு ஒண்ணு கொடுத்துட்டேங்க அவருக்கு, எனக்கு கேட்காம கொடுத்துட்டதுனால இது வள்ளல்னு இமான் சாருக்கு இந்த படத்துல வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கேங்க நான். அப்புறம் யோகி பாபு சார், ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்றதுங்க, கூட பிறந்தவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி, சத்யராஜ் சாரோடைய இதெல்லாம் ரொம்ப நிறைய எனக்கே வாழ்க்கைக்கு நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப எளிமையா இருக்காங்க, ரொம்ப அனுசரிச்சு எல்லாருக்காகவும் படத்தை நல்லபடியா சீக்கிரமா முடிக்கணும்ட்டு ஒரு 4 மாசத்துலயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சுட்டாங்க. நாங்க அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் ரிலீஸ் கொஞ்சம் சினிமா நான் இத்தனை நாளா ஆடியன்ஸா தான் பார்த்துருந்தேங்க. உள்ள வந்த அப்புறம் தான் தெரியுது இது பெண்ட கைட்டு நம்ம கொடுக்குதுங்க. சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னா ரிலீஸ் பண்றதுக்குள்ள நம்மள என்ன சொல்றதுங்க பாயில் பண்ணிருக்குங்க சினிமாங்க. ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட் பார்த்துட்டு எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ள இறங்குறாங்க. சரி நம்ம அப்புறம் கேப்ல ஒதுக்கி பண்ணிட்டோம். நல்லபடியா இப்ப ரிலீஸ் February 14th பிளான் பண்ணியிருக்கோங்க. படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமா ஒரு நல்ல காமெடியா எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால எல்லாரும் அவங்கவுங்க கால் ஷீட்டோடைய இதனால வர முடியாம போச்சுங்க. எல்லாரும் வர மாதிரி தான் நாங்கள் ஒரு குடும்பமா பண்ணி விழா பண்ற மாதிரி இருந்தோம். எனவே நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க.
கூடிய சீக்கிரத்துல அந்த செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. படம் நல்லா ஒரு பேக்கேஜா நல்லா வந்திருக்குது. ஆடியன்ஸா எனக்கு திருப்தியா இருக்குங்க. ப்ரொடியூசர் செகண்டரிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆடியன்ஸ் பல்ஸ்ல தான் பார்த்தேன் படத்தை. பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கதையால தான் மெயினா படம் எடுக்கணும்னே தோணுச்சுங்க. நிறைய ஒரு 50 பேர்கிட்ட கதை கேட்டேன். அவர்கிட்ட தான் முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமா அமைஞ்சதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க. ஏன்னா அவரு தனியான தேங்க்ஸ் சொல்ல நானும் அவரு ஒண்ணுதாங்க. எல்லாமே சேர்ந்து அவரால் தான் என்னால இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க. அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம். நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க. இந்த மாதிரி இங்க ஒரு 6 பேபி வந்திருக்காங்க படத்துல. என் தம்பி பிரதோஷ் புதுசா அவரும் புதுசா இப்ப இணைய வருங்க. எல்லாம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க. சீனியர்ஸோட ஆசீர்வாதமும் உங்களுடைய இது எங்களுக்கு ஆதரவும் என்னைக்கு இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியா வெற்றிகரமா அமையுங்க. இண்டஸ்ட்ரியில நானும் ரவுடி தான் மாதிரி நானும் ப்ரொடியூசர் தான் திருப்பி படம் எடுப்போங்க. பாருங்க கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றிங்க. முதல்ல நான் ஜெய் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜெய் சார் வந்து அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப நன்றி ஜெய் சார். தேங்க்யூ ஸோ மச். அவர் போட்ட எஃபோர்ட் வந்து இப்போ அவருக்கு அந்த டைமில் வந்து அவருக்கு சின்ன காலில் ஒரு வலி. அது உண்மையிலேயே அது எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வலியோட அவர் ஆடவே முடியாது. ஆனால் அவர் எஃபோர்ட் போட்டார் பாருங்க. அவர் ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த டான்ஸ் பாட்டு கிங்கினி அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாற்றாதீங்க நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணார். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நாங்கள் பாட்டு பண்ணோம். அடுத்து பெரிய அந்த 6ஆவது அந்த சாங் வந்து அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா டான்ஸ் பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்ட் சாங் வந்து மாண்டேஜ் வந்து கதையை விட்டும் போகக்கூடாது, கதைக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் அந்த கண்டென்ட்டும் செதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா யோகி பாபு சார் வந்து பண்ணவே முடியாத நிலைமை. அவர் அடுத்த படத்துக்கு போகணும், முடியவே முடியாதுன்ற கண்டிஷனு. ஆனால் அவர் அப்படிதான் சொல்லுவார். ஆனால் கடைசி நேரத்தில் அதை பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். அது உண்மையிலே தேங்க்யூ சார். ரொம்ப நீங்கள் இல்லைன்னா அது அன்னைக்கு ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். அடுத்து பிரதாப் சார், அவர் வந்து டைரக்டர். அவர் வந்து என்னை ரொம்ப நம்பினார். நாங்கள் நிறைய விஷயம் ஐடியாக்கெல்லாம் த்ரோ பண்ணால் கூட அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணோம். உண்மையிலே அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. அடுத்து ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணதுக்கு. அடுத்து இமான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி, லீ, லாடம், மைனா, கும்கி, கயல் இப்படி அவருடைய எல்லா பாட்டும் எனக்கு படம் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. விவசாலமி சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு விழாநாயகன் அந்த 4 பாட்டும் ஒரு குறை கூட இல்லை. அந்த ஆல்பம் டோட்டலாக அவ்வளோ ஹிட்டு, அவ்வளோ கேட்கும் போது அவ்வளோ இதுவாக இருக்கு. இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்த ப்ராமிசிங் மெலோடி கிங் அவரை மாதிரி இப்படி ஒரு மெலோடியெல்லாம் கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் பண்ணோம். அந்த எல்லா பாட்டுமே படம் மொத்தமும் ரொம்ப அழகான பாட்டுகள் போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் மொத்த குரூவும் எங்களுக்காக அந்த பாட்டுகளில் நாங்கள் அவ்வளோ உழைச்சாங்க. ஒருத்தரோட உழைப்பும் தள்ளி விட்டுற முடியாது. தங்கத்துறையாகட்டும், அப்புறம் அண்ணன் மற்ற நிறைய பேர் எல்லாரையும் சொல்ல முடியல. எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து கூட உழைச்சாங்க. இதே மாதிரி எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படம் அருமையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட ஒரு ஆனால் கண்டென்ட் ஓரியன்ட் அவ்வளோ நல்ல குடும்ப கதையம்சம் உடைய அந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர். அதுவும் வந்து சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்றது வந்து எனக்கு உண்மையாவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப் நான் ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப நன்றி. அதுவும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட அங்க இன்ட்ரடியூஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசார. அண்ட்
இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப, ஏன்னா சீரியஸ்லி உங்க பாட்டு கேட்டே இருப்பேன் சார். அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்க பாடல போட்டு டான்ஸ் ஆடிருக்கேன். அப்போ உங்க கூட ஒர்க் பண்றேன், ஸ்டேஜ் ஷேர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் பேபி அண்ட் பேபி February 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மறக்காம வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இனிமே அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது, நம்ம பேன் இண்டியன் ஸ்டார் புரட்சி இந்தியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன். அவர் கூட 2 படம் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது. பொண்ணு வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் பெரியார். ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி, இத்தனை நாள் கழிச்சு சந்திச்சது இல்லை. ஆமா, வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணேன் அதுல. ஆமா சார். யுவராஜ் எனக்கு சமீபத்துல தான் பரிச்சயம் ஆனாரு. ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஜெய், உங்க கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஜெய். கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய், நிறைய படங்கள் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது. மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். யோகி பாபு பத்தி என்ன சொல்றது? அவர் வந்து நீங்க வந்து ஒரு வாழ் நட்சத்திரம் மாதிரி சார். ஸோ ஹீ இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ஹீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ எந்த படத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது. அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஹாப்பினஸை நீங்க மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். டு ஆல் த ஹீரோயின்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டு தி டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பேபி அண்ட் பேபி ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த கதை எழுதி முடிச்சோடனே முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டாரு, ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடலாம், அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்க பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே வந்து போடலாம் சொல்லிட்டு டோட்டலா பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பாக்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்றோம். ஏன்னா இவ்வளவு காஸ்டிங் இருந்தாதான் ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த கதைக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாரு, இந்த படத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அந்த இதுல ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவரு கதையை கேட்டாரு. கதையை கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டிப்பிடிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்ப ஷூட்டிங் டைம்ல என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா இந்த ரம்ஜான்ல வந்து நோன்பு இருந்தாரு. நம்மளாம் ஒரு வேளை சாப்பிடாம டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னால சாப்பாடு உண்டு. அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டாரு, வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனா அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த நோன்பு இருந்த சமயத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு வலி வேதனையோட பண்ணாரு. அது எனக்கு நல்லா புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு. எல்லா விதத்திலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இந்த படம் முக்கியமா நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவரு சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சாரு. ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டாரு, ஸ்பாட்லேயே தான் இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவரு இளவரச சாரு, அதுக்கப்புறம் பிரகையா, எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னன்னா எனக்கு யாரையோ பார்த்தோம், பட் கேமரா வந்து கதை கேட்டாரு. கதை கேட்கும்போதே அவர் கேட்கும்போது அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்ல அவர் வந்து நான் என்ன கேட்கறேனோ அதை எவ்வளவு ஃபாஸ்டா அழகா எடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப
நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவரு தங்கதர் அண்ணன் வந்து ஸ்பாட்ல செம ஜாலி. இங்க எவ்வளவு அடிச்சாரோ அதை விட பல மடங்கு அடிப்பாரு. அடிச்சு அவரை நம்ம ஏதாவது சின்னதா பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்க்கு அம்மா அப்படின்னு ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்ன உடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனா பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்றது, நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லா நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்ச வரலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காகவும் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் சாரி சார் பதட்டமா இருக்கு, சாரி. என்னன்னா இப்ப எல்லாம் முடிவாயிருச்சு, மியூசிக் யாரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது டக்குன்னு யுவராஜ் சார் இருந்துகிட்டு இமான் சார்ன்ட்டார். ஏன்னா அதே தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் சில விஷயங்கள் யோசிப்போம்ல, ஃபர்ஸ்ட் படம் நமக்கு இமான் சார் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு. டக்குன்னு யுவராஜ் சார் எடுத்த உடனே இமான் சார்ன்ட்டாரு. காம்போ நல்லா ஒத்து வருது, ஃபர்ஸ்ட் இமான் சாருக்கு போகணும்னு சொல்லிட்டு இமான் சாருக்கு போய் கதை சொன்னோடனே அப்படியா சரி நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னாரு. நாளைக்கு சொல்றாரா, எனக்கு வேற பயம், ஒரு மாதிரி பீதி ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமேன்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே இவங்க சாரோட ஆஃபீஸ் வந்து 2nd ஃப்ளோரு. அப்படி கீழே இறங்கி வேற எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இமான் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. நாளைக்கு சொல்றேன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட சின்ன சிச்சுவேஷன் தான் சொல்லுவேன். சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி வேணும், அந்த பாட்டு அம்மா பாட்டு இப்படி வேணும், அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். வாங்க 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாரு. அதுல எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாம அழகா பண்ணி வச்சிருவாரு. சார் ரொம்ப நன்றி சார். இந்த 4 பாடல்களும் நீங்க இது கேட்டோடனே பிடிக்கும். இன்னொன்று உங்களுக்கு கேட்க இந்த பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி சார் இமான் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த விழாவின் நாயகனுக்கு வந்து இமான் சார் தான். ஏன்னா இன்னைக்கு ஆடியோ சேர்த்து தான் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இமான் சாருக்கு ஒரு கை தட்டலாம். ஏன்னா இந்த பாடல்கள் வந்து மிக அருமையான பாடல். இந்த அம்மா சாங் இருக்குல்ல, 6ஆவது, அது நீங்கள் கண்ணை மூடிட்டு விஷுவலை பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு அந்த சாங்கு கேட்டாலே மிக அருமையாக இருக்கும். அதனாலதான் ரொம்ப எங்கள் ஃபேமிலியும் சரி அந்த வீட்டில் போட்டு காப்பேன். மிக சூப்பராக இருக்கும் அந்த அம்மா சாங்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதை ப்ளே பண்ண பார்த்ததில்ல. பட் இந்த படம் 14th ரிலீஸ் ஆகுது, February 14th. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.